ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். ஆமென். 8ஆம் அதிகாரம் 42 ஆமென் நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாகப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாவரும் சொன்னபோது பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறந்திருக்கிறவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடங்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்துடனே போ என்றார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த வசனத்தில் நாம் ஒரு அற்புதத்தை காண்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வியாதிகளை குணமாக்க, ஆமென், ஹல்லேலூயா, குணமாக்க இயேசுவினால முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால், ஹல்லேலூயா, எப்பேற்பட்ட வியாதியிலிருந்தும் ஆண்டவர் நம்மை குணமாக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, ஹல்லேலூயா, தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக முடியாதிருந்த அந்த ஸ்திரீயை தேவன் ஆமென் குணமாக்கினார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், 12 வருஷமாய், ஆமென், ஹல்லேலூயா, ஒரு வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும்படி, ஹல்லேலூயா, இந்த உலகத்தில் உள்ள, ஆமென், அன்னைக்கு கிடைத்த எல்லா, ஆமென், ஹல்லேலூயா, எல்லா வைத்தியர்களாலும், ஆமென், ஹல்லேலூயா, உதவிக்காய், ஆமென், ஹல்லேலூயா, தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் இழந்து, ஹல்லேலூயா, இழந்தும் செலவழித்திட்டும், ஆமென், அந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காமல் மனமுடைந்து சோர்ந்து, ஆமென், ஹல்லேலூயா, இருந்த ஸ்திரீர், ஹல்லேலூயா, அந்த ஸ்தோத்திர மகள், ஆமென், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவின், ஆமென், அற்புத சாட்சிகளை கேட்டு, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து இருந்த இடத்தில் அந்த அவ்வளவு பெரும், ஆமென், ஸ்தோத்திரம், திரளான ஜனத்தின் மத்தியிலும், ஆமென், ஹல்லேலூயா, அவள் வெட்கமில்லாமல், ஹல்லேலூயா, ஆமென், விசுவாசத்தோடு கூட இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தில் தொட்டபோது அவளோட வாழ்க்கையில் இருந்த அந்த வியாதியில் இருந்த ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். பாருங்கள், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, விசுவாசத்தோடு கூட, ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தில் தொட, ஹல்லேலூயா, அவள் முயற்சி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தோடு கூட இயேசுவின் அண்டையில் வந்தால் எப்பேற்பட்ட வியாதியிலிருந்தும் ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். என்னோட வாழ்க்கையிலும், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து, ஆமென், ஆமென், குஷ்டரோகத்தில் இருந்த ஆண்டவர் என்னை விடுதலை செய்தார். ஆமென். என்னை விடுவித்த ஆண்டவர், என்னுடைய வியாதியிலிருந்து குணமாக்கின தேவன் உங்களையும் நிச்சயமாக குணமாக்குவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஆமென், இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தில் தொட்டது போல, ஆமென், நீங்களும் இயேசு இருக்கிற இடங்களில், ஆமென், ஆராதனைக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், கடந்து
செல்லும்போது நிச்சயமாக உங்கள் எல்லா வியாதியிலிருந்தும் ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை தர அவரால் கூடும். ஹalleluya. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். ஆண்டவரை இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. ஆமென். எந்த இடத்தில் போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று நீங்கள் ஸ்தோத்திரம் ஹalleluya. ஒருவேளை ஸ்தோத்திரம் மனமுடைந்து எதை செய்யலாம்? ஆமென். இந்த வியாதியில் யார் என்னை விடுவிப்பார் என்று மனக்கலக்கத்தோடு கூட இருக்கிறவர்களையும் ஸ்தோத்திரம் ஹalleluya. இன்றைக்கு இந்த வசனம் ஆமென் ஸ்தோத்திரம் உறுதிப்படுத்துகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தும் உங்களை விடுதலை செய்ய இயேசு கிறிஸ்துவினால் முடியும். ஹalleluya. நாம் விசுவாசத்தோடு அவர் அண்டையில் வருவோமா? ஹalleluya. அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். ஹalleluya. ஆமென். ஹalleluya. சமாதானம் இல்லாதவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். ஹalleluya. ஆறுதல் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க ஆண்டவரால் கூடும். ஹalleluya. நிம்மதி இல்லாதவருக்கு சமாதானத்தை கொடுக்கிற இந்த உலகம் தருகிறது போல எல்லா சமாதானம் அல்ல. ஆமென். பரலோகத்திலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் சமாதானத்தை உங்களுக்கு தருவார். ஹalleluya. நிம்மதியை தருகிறவர். ஆமென் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா ஆமென் குழப்பங்களிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுதலை செய்கிற தேவன். மன கலக்கத்திலிருந்து விடுதலை தருகிறது. உங்கள் துக்கங்களை அவர் சந்தோஷமாக்கி மாற்ற இயேசுவால் முடியும் என்று நாம் ஸ்தோத்திரம் ஹalleluya நம்ப வேண்டும் இயேசுவை. ஹalleluya. பாருங்க மகளே, திடங்கொள். ஹalleluya. உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. ஹalleluya. ஆமென். எவ்விதமாய் இந்த அற்புதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள்? அவள் இருதயத்தில் இருந்த அந்த பெரிய விசுவாசம். ஹalleluya. இயேசுவின் மேல் இருந்த அந்த நம்பிக்கை. ஹalleluya. ஆமென். இயேசுவினால் தான் என்னுடைய பிரச்சனைக்கு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் இயேசுவை பின் சென்று வந்த அந்த மகளை தேவன் தொட்டு சௌக்கமாக்கினார். ஹalleluya. விடுதலை செய்தார். உங்களை நிச்சயமாக அவர் குணமாக்குவார். ஹalleluya. ஆமென். ஹalleluya. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடு போ என்று சொன்னார். ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், தேவன் கட்டளையிட்டால் அது அவ்விதமாய் நடக்கும். ஹalleluya. அந்த நொடிப்பொழுதிலே செய்யும். ஹalleluya. அற்புதமாய் ஸ்தோத்திரம் நம்மை வழி நடத்த அவரால் கூடும். ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். ஹalleluya. அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்க பண்ணுகிறது. ஹalleluya. அவர் சொன்னால் ஆகும். ஹalleluya. அவர் கட்டளையிட்டால் ஆகும். ஹalleluya. ஆமென். நம்முடைய பாவங்களை மன்னிக்க நம்மை விடுதலை செய்ய ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya. பரத்தில் இருந்து இறங்கி வந்த ஆமென் ஸ்தோத்திரம் ஒளியான இயேசுவை இன்றைக்கு இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோமா? ஆமென் ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையை அவர் மாற்றுவார். ஹalleluya. உன் வாழ்க்கையின் அந்தகாரத்தை மாற்றி ஆமென் ஒளியாய் நடத்த அவரால் கூடும். ஹalleluya. இயேசுவை உயர்த்துகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் ஸ்தோத்திரம் வெட்கப்பட்டு போக அனுமதி கொடுக்கவே மாட்டார். ஹalleluya. உன் வாழ்க்கையில் எவ்விதமாய் காணப்படுகிறது? நீ வியாதியின் படுக்கையில் இருக்கிறியா? ஹalleluya. ஆமென். உன் ஸ்தோத்திரம் எழும்பி நடக்க செய்கிற தேவன். ஆமென். உன் வியாதிகள் அனைத்தையும் அவர் குணமாக்குகிறார். அவர் ஸ்தோத்திரம் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. நம்மை குணமாக்குகிற வல்லமை. ஹalleluya. இப்போ ஸ்தோத்திரம் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் யாராவது ஹalleluya வியாதியில் இருந்தால் இப்பொழுதே ஸ்தோத்திரம் ஹalleluya இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். எல்லா பலவீனங்களும் எல்லா சரீரத்திலிருந்தும் விட்டு விலகுவதாக. ஹalleluya. ஆமென். ஆமென் ஸ்தோத்திரம். எல்லா வியாதிகளும் இந்த சரீரங்களை விட்டு விலகும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். நீர் கட்டளையிட்டால் ஆகும். ஹalleluya. ஆமென். ஹalleluya. அப்படியே நீ செய்ய போகிற கிருபைகளுக்கு நன்றி. ஹalleluya. பலப்படுத்துவீராக. ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். சமாதானத்தில் தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் குடும்பங்களில் இறங்கி வந்து கணவன் மனைவிக்குள்ள ஆமென் ஸ்தோத்திரம் சமாதானத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். ஆமென். ஒற்றுமை நாவினால் நிரப்புங்கப்பா. ஆமென். எல்லா தடை கற்களும் விலகட்டும். ஹalleluya. அப்படியே நீ செய்ய போகிற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. 12 வருஷமாய் ஸ்தோத்திரம் ஹalleluya பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை ஆமென் விசுவாசத்தினால் அவளை ஸ்தோத்திரம் விடுவித்து ஆமென் அனுப்பினீரே உமக்கு நன்றி. ஹalleluya. இன்றைக்கு நாங்களும் ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். எங்கள் வியாதிகளை உம்முடைய பாதபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வியாதிகளை குணமாக்குவீராக. எங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவீராக. அப்பா எங்களை சூழ்நிலைகளை நீர் மாற்றி போடுவீராக. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.